ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட்டில் பேசிக்கான இன்ஃபர்மேஷன் பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதில் ஒரு ஆப்ஷன் செயின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் வந்து செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது. ஜஸ்ட்டு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ட்ரேடிங் பண்ணுறவங்க ப்ராப்பராக கற்றுக்காமல் ட்ரேடிங் பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. கற்றுக்கிட்டு பண்ணால் நல்லாவே இதில் லேர்ன் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து ஆப்ஷன் செயினோட எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் நான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எல்லோரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆப்ஷன் செயின் அப்படிங்கிறது வந்து இப்போது ட்ரேடிங்கில் வந்து நிஃப்டி 50 சென்செக்ஸ் பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி ஸ்பாட் சார்ட்டில் இருக்கலாம். அந்த ஸ்பாட் சார்ட்டில் வந்து எப்படி நம்ம கரெக்டான ப்ரீமியம் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் செயின் பற்றி ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால் ப்ராப்பரான ப்ரீமியம் வந்து செலக்ட் பண்ண முடியும். அந்த ப்ரீமியத்தில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஏடிஎம், ஓடிஎம், ஐடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அட் மணி. ஏடிஎம்னா அட் மணி, ஐடிஎம்னா இந்த மணி, ஓடிஎம்னா அவுட் ஆஃப் த மணி. இந்த ஏடிஎம், ஓடிஎம், ஐடிஎம் இதெல்லாம் நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும், எதை வச்சு நம்ம சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஆப்ஷன் செயின் வந்து நம்ம ப்ரோக்கரேஜில் நீங்கள் வந்து ஒரு ஸ்பாட் சார்ட் எடுக்கும்போது அதுலேயே ஆப்ஷன் செயின்ங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை நீங்கள் போய் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஆப்ஷன் செயின் ஓப்பன் ஆகும். இப்போ ஏடிஎம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போது நிஃப்டி வந்து 25,000 ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு வச்சுப்போம் எக்ஸாம்பிளுக்கு. அந்த 25,000 அதுதான் வந்து அட் மணி. ஸ்பாட் சார்ட் எதில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அந்த இதை வந்து அந்த மணியை வந்து நம்ம வந்து அட் மணி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம ட்ரேட் பண்ண நேரத்தில் நம்ம இப்போ ட்ரேடிங் பண்ண போகிறோம். அப்போ ஸ்பாட் சார்ட் பார்க்குறோம். அந்த டைமில் வந்து 25,000 ஒரு 60 இல்லை 25,012 இந்த மாதிரி ஓடிட்டு இருக்குன்னா அதை நம்ம ரவுண்ட் ஃபிகர் பண்ணணும். இப்போ 25,016 அப்படின்னு ஓடிட்டு இருக்குன்னா நம்ம அதை வந்து 16 விட்டு 25,000 ரவுண்ட் பண்ணிக்கலாம். அந்த 25,000 தான் நம்ம வந்து அட் மணி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அட் மணி பார்க்குறது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அட் மணியை வச்சு கால் ஆப்ஷனுக்கு ஏடிஎம் என்ன, ஓடிஎம் என்ன, ஐடிஎம் என்ன, புட் ஆப்ஷனுக்கு ஏடிஎம் என்ன, ஓடிஎம் என்ன, அவுட் ஆஃப் த ஐடிஎம் என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்போ கால் சைடு போகணும், எப்போ புட் சைடு போகணும், அதாவது நம்மலாம் வந்து ட்ரேடிங்கில் பையர் ஆக்டிவிட்டி பண்ணுறவங்களுக்கு தான் இந்த சிஇபிஇ அப்படிங்கிறது யூஸ் ஆகும். மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குதுன்னா நம்ம சிஇ ஆப்ஷனில் போவோம், டவுன் ட்ரெண்டில் இருக்குதுன்னா பிஇ ஆப்ஷனில் போவோம். இப்போது ஆப்ஷன் சைடில் ஏடிஎம், ஐடிஎம், ஓடிஎம் இதை பற்றி பார்ப்போம். இப்போது நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 25,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா அதுதான் வந்து அட் மணி. கால் ஆப்ஷனுக்கும் அட் மணி அதுதான், புட் ஆப்ஷனுக்கும் அட் மணி அதுதான். ஆக்சுவலாக வந்து அட் மணிங்கிறது சேமாக தான் இருக்கும். அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸ்பாட்டில் என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகுதோ அந்த மணி வந்து அட் மணி. அது காலுக்கும் சேமாக தான் இருக்கும், புட்டுக்கும் சேமாக தான் இருக்கும். இப்போ 25,016 நம்ம ட்ரேட் நடந்துட்டு இருக்குன்னா அதை ரவுண்ட் ஃபிகர் பண்ணிங்கன்னா 25,000 வருதா, அந்த 25,000 தான் வந்து அட் மணி. அது கால் ஆப்ஷனுக்கும் 25,000 தான் அட் மணி, புட் ஆப்ஷனுக்கும் 25,000 தான் அட் மணி. இப்போ நிஃப்டியை பொறுத்தவரையில் நமக்கு வந்து 50-50 தான் டிவைட் ஆகும். 25,050, 25,100, 25,150, 25,200 அந்த மாதிரி தான் போகும். இப்போ சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 77,000, 7,700, 7,700, 7,700 அந்த மாதிரி 100 வந்து பிரியும். பேங்க் நிஃப்டி எடுத்துட்டிங்கன்னா அதுவுமே 100 தான். 55,100, 55,200, 55,300 அந்த மாதிரி டிவைட் ஆகும். இப்போ நீங்கள் ஸ்டாக்கில் போய் பண்ணுறீங்கன்னா அது ஆப்ஷன் செயினை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டாக்குக்குமே ஒரு மாதிரி இந்த மாதிரி டிவைட் ஆகும். இப்போ நிஃப்டிக்கு வந்து நம்ம 50-50 டிவைட் ஆகிற மாதிரி ப்ரீமியம் ஷார்ட் வந்து டிவைட் ஆகுது. அதே மாதிரி சென்செக்ஸுக்கு 100 டிவைட் ஆகும், பேங்க் நிஃப்டிக்கு 100 டிவைட் ஆகும். பட் நம்ம ஸ்டாக் சைடு போனீங்கன்னா ஒரு ஸ்டாக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அது நீங்கள் வந்து ஆப்ஷன் செயினை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் அது எந்த மாதிரி டிவைட் ஆகுதுன்னு தெரியும். ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து 5 டிவைட் ஆகும். இப்போ 10, 15, 20, 25 இந்த மாதிரி ப்ரீமியம் ஷார்ட் இருக்கும். ஒரு சில ஸ்டாக் வந்து 1, 2, 3 தான். 100, 102, 102, 103 அந்த மாதிரி போகும். ஒரு சிலது 10 டிவைட் ஆகும், ஒரு சிலது 20 டிவைட் ஆகும். இது வந்து அந்தந்த ஆப்ஷன் செயினை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ நம்ம எந்த ஸ்டாக்ல ட்ரேட் பண்ண போகிறோமோ அந்த ஸ்டாக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஆப்ஷன் செயினில் நமக்கு தெரிஞ்சிடும். எதுவாக இருந்தாலும் அந்த ஸ்பாட் ப்ரைஸில் இருக்கிறத வந்து நம்ம ரவுண்ட் ஃபிகர் பண்ணிக்கிட்டு எடுக்கிறது தான் அட் மணி. அந்த அட் மணியை வச்சு தான் நம்ம வந்து அவுட் ஆஃப் த மணி, இந்த மணி கால் ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷனுக்கும் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம சென்செக்ஸ் எடுக்கிறோம். அது 77,44 அப்படின்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா அதை ரவுண்ட் ஃபிகர் பண்ணணும்னா 77,000 தான் நம்மளோட ரவுண்ட் ஃபிகர். அந்த 77 தான் நமக்கு அட் மணின்னு நம்ம எடுத்துப்போம். இதுவே ஒரு ஸ்டாக் போறீங்க, அந்த ஸ்டாக் வந்து 10 டிவைட் ஆகிட்டே வருதுன்னு வைங்களா. இப்போ 110, 120, 130 இப்படி தான் டிவைட் ஆகுது. நம்ம பார்க்குற டைமில் வந்து 108 அப்படின்னு இருக்குன்னா நம்ம அதை ரவுண்ட் ஃபிகர் பண்ணி 110 அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து 10 டிவைட் ஆகிறதுனால நம்ம அந்த 10க்கு ஈக்குவலாக வந்து அதை வந்து ரவுண்ட் ஃபிகர் பண்ணிக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அட் மணி அப்படிங்கிறது வந்து ஏடிஎம் அப்படிங்கிறது அட் மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஐடிஎம் அப்படிங்கிறது இந்த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓடிஎம் அப்படிங்கிறது அவுட் ஆஃப் த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அட் மணிங்கிறது ஸ்பாட்டில் எந்த இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அதை ரவுண்ட் ஃபிகர் பண்ணுறோம்ல, அதுதான் அட் மணி. இப்போ இந்த அட் மணியை வச்சு கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷனுக்கு ஐடிஎம் என்ன, ஓடிஎம் என்ன அப்படிங்கிறது எப்படி பார்க்கணும்னா, இப்போ 25,000 நமக்கு வந்து அட் மணியாக இருக்குது. அப்போ அதுக்கு இந்த மணி அப்படின்னு கால் ஆப்ஷன் போனீங்கன்னா 25,000லேருந்து 50-50 லெஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ 25,000 ஓடிட்டு இருக்கு, ட்ரேட் நடந்துட்டு இருக்குன்னா நம்ம இந்த மணி செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கால் ஆப்ஷனுக்கு 25,000லேருந்து 50 லெஸ் பண்ணால் என்ன வருது, 24,950, அதுக்கப்புறம் 24,900, 24,850, 24,800 அந்த மாதிரி 50-50 அந்த மாதிரி லெஸ் பண்ணி எடுக்கிறது தான் இந்த மணி கால் ஆப்ஷனுக்கு. இதுவே நீங்கள் புட் ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா இந்த மணி பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி எடுக்கணும். ஆக்சுவலாக அட் மணியை பேஸ் பண்ணி தான் இந்த மணி அவுட் ஆஃப் த மணி நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கால் ஆப்ஷனுக்கு வந்து 50-50 லெஸ் பண்ணி நீங்கள் எடுக்கிற மாதிரி புட் ஆப்ஷனுக்கு 50-50
50 ஆட் பண்ணி நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போது புட் ஆப்ஷனுக்கு நீங்கள் நிஃப்டியில் வந்து செலக்ட் பண்ண போகிறீங்க. அட் த மணி வந்து 25,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ புட் ஆப்ஷனுக்கு இந்த மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 25,000 + 50 எவ்வளோ, 2550, 25,100, 25,150, 25,200 இந்த மாதிரி வரது வந்து இந்த மணி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இதே தான் ஒரு ஸ்டாக்குக்கும் அதே பேஸ்டு தான். இப்போ சென்செக்ஸ் போனீங்கன்னா சென்செக்ஸும் அதே தான். எல்லாமே கால் ஆப்ஷன் போகிறோன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஏடிஎம் ப்ரைஸ்லேருந்து 50-50 லெஸ் பண்ணி நம்ம ப்ரீமியம் செலக்ட் பண்ணணும். புட் ஆப்ஷன் போறீங்கன்னா 50-50 ஆட் பண்ணி ப்ரீமியம் செலக்ட் பண்ணணும். அதுதான் இந்த மணி. இதுவே நீங்கள் அவுட் ஆஃப் த மணி போகிறீங்க அப்படின்னா அட்ட மணியை வச்சு தான் நம்ம இந்த மணி அவுட் ஆஃப் த மணி செலக்ட் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். அவுட் ஆஃப் த மணினா அப்படியே ஆப்போசிட். இப்போ 25,000 ரன் ஆகிட்டு இருக்குன்னா அதுக்கான கால் ஆப்ஷனோட அவுட் ஆஃப் த மணி 25,000 + 50. அப்போ எவ்வளோ, 25,050, 25,100, 25,150 இதெல்லாம் வந்து கால் ஆப்ஷனுக்கு அவுட் ஆஃப் த மணியாக இருக்கும். புட் ஆப்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். நிஃப்டி 50ல் வந்து நம்மளோட அட்டமணி வந்து 25,000, அதாவது நம்ம ரவுண்ட் பண்ணுற ஃபிகர் வந்து 25,000 இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். அதுதான் நம்ம அட்டமணி அப்படின்னு சொல்லுவோம். கால் ஆப்ஷனுக்கும் அட்டமணி அந்த 25,000 தான் வரும். புட் ஆப்ஷனுக்கும் அந்த அட்டமணி 25,000 தான் வரும். கால் ஆப்ஷனை சிஇ அப்படின்னு சொல்லுவோம், புட் ஆப்ஷனை வந்து பிஇ அப்படின்னு சொல்லுவோம். ஏடிஎம் கால் ஆப்ஷன், ஏடிஎம் புட் ஆப்ஷன். அட்டமணி வந்து ஸ்பாட் ப்ரைஸில் இருக்கிற அந்த ப்ரைஸ் தான் வந்து நமக்கு அட்டமணி. இப்போ நிஃப்டிக்கான எக்ஸாம்பிள் தான் இது. இப்போ சென்செக்ஸ் போனீங்கன்னா அது ஒரு 77,020 இந்த மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா நம்ம அந்த ரவுண்ட் ஃபிகர் எப்படி பண்ணுவோம், 77,000 அப்படின்னு பண்ணுவோம். அந்த 77,000 தான் வந்து அர்த்தமணி. கால் ஆப்ஷனுக்கு அர்த்தமணி 77,000 தான், புட் ஆப்ஷனுக்கும் அர்த்தமணி 77,000 தான். இப்போ அதில் நம்ம எப்படி சிஇக்கு, பிஇக்கு, ஐடிஎம், ஓடிஎம் செலக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது எப்படின்னா, இப்போ 77,000 அர்த்தமணி இருக்கு. நம்ம கால் ஆப்ஷனுக்கு என்ன சொல்லியிருக்கேன், எடுத்துக்க அட்டமணிலேருந்து 100 லெஸ் பண்ணி எடுக்கிறது தான் ஐடிஎம், 100 ஆட் பண்ணி எடுக்கிறது தான் ஓடிஎம். அப்போ நம்ம கால் ஆப்ஷனுக்கு ஐடிஎம் செலக்ட் பண்ணுறோம்னா மைனஸ் பண்ணி தானே எடுக்கணும். 77,000ல் 100 மைனஸ் பண்ணினோம்னா 76,900, 76,800, 76,700 இதெல்லாம் வந்து கால் ஆப்ஷனுக்கான ஐடிஎம். இதுவே நீங்கள் ஓடிஎம் செலக்ட் பண்ணுறீங்கன்னா 77,000 நம்ம அட் மணினா அதுலேருந்து 100 ஆட் பண்ணீங்கன்னா 7700, 77,200, 77,300 இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் த மணி. இதுவே நீங்கள் புட் ஆப்ஷனுக்கு பிஇக்கு செலக்ட் பண்ண போறீங்கன்னா நம்ம அட் மணி வந்து 77,000. அதுக்கு வந்து புட் ஆப்ஷனுக்கு இந்த மணி போனீங்கன்னா 100 ப்ளஸ் பண்ணணும் இந்த மணிக்கு. அப்போ 77,100 தான் பிஇக்கு வந்து இந்த மணியாக இருக்கும். 100, 77,200, 77,300 அந்த மாதிரி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் அவுட் ஆஃப் த மணி போறீங்கன்னா லெஸ் பண்ணணும். 77 - 100னா 76,900, 76,800, 76,700 இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் த மணியாக இருக்கும் பிஇக்காக. இதே மாதிரி தான் எல்லா ஸ்டாக்குக்குமே நீங்கள் ஆப்ஷனில் போய் ட்ரேட் பண்ண போறீங்கன்னா கரெக்டான ப்ரீமியம் செலக்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி அட் மணி, இந்த மணி, அவுட் ஆஃப் த மணி செலக்ட் பண்ணணுங்கிறது இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வச்சு தான் நம்ம பண்ணுவோம். அதாவது ட்ரேடிங் நடக்கிற ஸ்பாட்டோட ப்ரைஸ்லேருந்து நம்ம அதை ரவுண்ட் ஃபிகர் பண்ணிவிட்டு அதுக்கு லெஸ் பண்ணி எடுத்தோன்னா சிஇ ஆப்ஷனுக்கு இந்த மணி, ஆட் பண்ணி எடுத்தோன்னா சிஇ ஆப்ஷனுக்கு அவுட் ஆஃப் த மணி, பிஇ ஆப்ஷனுக்கு லெஸ் பண்ணி எடுக்கிறது வந்து நமக்கு வந்து இந்த மணியாக இருக்கும், அவுட் ஆஃப் த மணியாக இருக்கும். ஆட் பண்ணி எடுக்கிறது வந்து அவுட் ஆஃப் த மணியாக இருக்கும். இப்போ இந்த பிக்சரில் பாருங்க, 25,000 அட் மணியாக இருக்கும்போது நமக்கு கால் ஆப்ஷனுக்கு வந்து 24,950, 24,900, 24,550 இதெல்லாம் வந்து இந்த மணி கால் ஆப்ஷனுக்கு. ஏன்னா கால் ஆப்ஷனுக்கு இருக்கிற அமௌண்ட்லேருந்து நம்ம லெஸ் பண்ணணும், 50-50 லெஸ் பண்ணி எடுக்கிறது தான் வந்து இந்த மணியாக இருக்கும். ஓகேவா? இப்போ எதுக்காக நம்ம வந்து ஐடிஎம், ஓடிஎம், ஏடிஎம் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, ஒரு ப்ரீமியமும் ஒரு மாதிரி நமக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்கும். இப்போ நம்ம ஐடிஎம்மில் ட்ரேட் பண்ணோம்னா நமக்கு வந்து பாயிண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அவுட் ஆஃப் த மணியில் போய் எடுத்திங்கன்னா ரொம்பவே கம்மியான பாயிண்ட் தான் நமக்கு வந்து கேட்ச் பண்ண முடியும். அட் மணிலையும் ட்ரேட் பண்ணலாம், அது ஓகே தான், ஓரளவு ஓகே. பட் வந்து எப்போவுமே சேஃப்டி வந்து ஐடிஎம் போகிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஐடிஎம் இல்லைனா டீப் இந்த மணி, ஐடிஎமுக்கு மேலே இருக்க ப்ரீமியம் அதுவும் நம்ம எடுத்தோம்னா நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து அட் மணியில் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, 25,000லேருந்து 25,500 போகிறாங்க, இல்லை 25,300 ஒரு 300 பாயிண்ட் அப் ட்ரெண்ட் போகிறாங்க அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம்னா அந்த 300 பாயிண்ட் கேட்ச் பண்ணணும்னா நம்ம கால் ஆப்ஷன் போவோம். அப் ட்ரெண்ட் போகும்போது கால் ஆப்ஷன் போவோம். கால் ஆப்ஷன் போயிட்டு இப்போ 25,000 இருக்குது, அதுலேருந்து நம்ம 25,300 போவாங்க அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட்டு கால் ஆப்ஷன் எடுக்கும்போது நீங்கள் இப்போ இந்த மணி போய் செலக்ட் பண்ணி எடுக்கும்போது அந்த 300 பாயிண்ட் ஸ்பாட் சார்ட்டில் ஏறும்போது உங்களுக்கு ஒரு 50-60 பாயிண்ட் கூட ஈஸியாக கேட்ச் பண்ணலாம். இதுவே நீங்கள் அவுட் ஆஃப் த மணியில் போய் எடுத்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட் 10 பாயிண்ட் இப்படி தான் கேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்பாட்டில் போகிறது கன்சிஸ்டண்டாக ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு ப்ரீமியம் ஸ்ட்ரைக்குக்கும் ஒரு மாதிரி பாயிண்ட் நம்மளால கேட்ச் பண்ண முடியும். அதனால தான் வந்து கரெக்டான ப்ரீமியம் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்த மூமெண்ட்டை வந்து கேட்ச் பண்ண முடியும். அதுக்காக தான் கரெக்டான ஐடிஎம் அந்த மாதிரி இதில் போய் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவுட் ஆஃப் த மணி எல்லாம் போனீங்கன்னா மூமெண்ட் கம்மியாக இருக்கும், பாயிண்ட்டும் ரொம்ப கேட்ச் பண்ண முடியாது, நிறைய லாஸ் ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வரலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், நிஃப்டி வந்து 25,000ல் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதுக்கு நம்ம புட் ஆப்ஷனுக்கு ஐடிஎம் எப்படின்னா 25,000 ஏடிஎம்னா 25,050, 25,100, 25,150 இதுதான் வந்து புட் ஆப்ஷனுக்கான ஐடிஎம்மாக நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம். ஐடிஎம்ங்கிறது லாபத்துக்கு அருகில் இருப்பது. ஓகேவா? இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிறது தான் வந்து நம்ம வந்து
ஐடிஎம் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப இப்போது ஐடிஎம்னா என்ன, கால் ஆப்ஷனுக்கு ஐடிஎம் என்ன பண்ணணும், புட் ஆப்ஷனுக்கு ஐடிஎம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஓடிஎம் பார்க்கலாம். ஓடிஎம்னா அவுட் ஆஃப் த மணி. அவுட் ஆஃப் த மணினா வந்து லாபத்துக்கு ரொம்ப தொலைவில் இருக்கும். அது வந்து நமக்கு ரொம்ப ப்ராஃபிட் தரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாயிண்ட்ஸ் வந்து அதில் கம்மியாக தான் நமக்கு கிடைக்கும். இப்போ ஓடிஎம் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னா, சி கால் ஆப்ஷனுக்கு ஐடிஎம் என்ன, ஓடிஎம் என்ன, அதோட எக்ஸாம்பிள் தான் இந்த பிக்சரில் இருக்குது. 24,800 24,900 இதெல்லாம் ஐடிஎம். 25,000 சிஏ இருக்கும்போது நமக்கு 25,200 அதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் த மணியாக இருக்கும். இதே மாதிரி புட் ஆப்ஷனுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸு 25,000 இருக்கும்போது ஐடிஎம் வந்து 25,200 25,100, அவுட் ஆஃப் த மணி வந்து 24,900 24,800 இந்த மாதிரி இருக்கும். இதில் ஏன் ரைட்டு ராங் போட்டிருக்காங்கன்னா, மேக்ஸிமம் நம்ம ஐடிஎம்மில் ட்ரேடு பண்ணால் தான் நமக்கு ப்ராஃபிட் நல்லா கிடைக்கும். அதனால் ஐடிஎம் சூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஓடிஎம்மை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. எக்ஸ்பீரி டேயில் மட்டும் வேணும்னா ஓடிஎம்மில் ட்ரை பண்ணலாம். 0 to ஹீரோ அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எடுக்கும்போது மட்டும்தான் நம்ம வந்து ஓடிஎம்மில் வந்து ட்ரேட் எடுத்தால் அந்தளவு இஷ்யூ இருக்காது. அப்போ வந்து அன்றைக்கி எக்ஸ்பீரி ஆனதுனால நம்ம ட்ரை பண்ணலாம். மற்ற டேஸில் எல்லாம் மேக்ஸிமம் ஐடிஎம்மில் தான் ட்ரேட் பண்ணணும். ஷார்ட்டாக வந்து இந்த ஃபார்முலா வச்சுக்கலாம். ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு ஈவனாக இருக்கிறது வந்து ஏடிஎம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.